இறைவசனம். சங்கீதம் 27 அதிகாரம் 13 நான் உயிரோடிருக்கிற நாளில் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று நம்பினேன். பிரியமானவர்களே, நாம் இந்நாளில் ஒரு புதிய விடியலை சந்திக்கும்போது கடவுளின் நன்மை எவ்வளவு என்பதை நினைவு கூர்வோம். நீங்கள் வாழ்நாளில் ஏதேனும் ஒரு நேரத்தில் தோல்விகளால் சோர்வடைந்திருக்கிறீர்களா? உங்கள் ஜெபங்களுக்கு பதில் இல்லாத போது கடவுள் உண்மையிலேயே நன்மை உள்ளவரா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்ததா? எதிர்காலம் குழப்பமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், சந்தேகங்கள், நிச்சயமற்ற நிலைகள் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும் இந்த வசனம் ஒரு உறுதியான உண்மையை நமக்கு கூறுகிறது. கர்த்தருடைய நன்மை இங்கேயும் இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. நம்பிக்கை இழக்காதீர்கள். தோல்விகள் வந்தாலும் அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது. நம்மை யாரும் புரிந்து கொள்ளாத பொழுதும் அவர் நம்முடன் இருக்கிறார். எலியா மற்றும் விதவியின் கதையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடுமையான பஞ்சம், பெருமையான வீட்டு வாசல், ஒரு கைப்பிடி மாவு, சிறிது எண்ணெய். வாழ்க்கையின் கடைசி உணவாக நினைத்த அந்த சந்தர்ப்பத்தில் எலியா சொன்னார், கர்த்தர் உன்னை விட்டுவிட மாட்டார். அந்த விதவை நம்பிக்கையுடன் கீழ்ப்படிய அவளுடைய வீட்டின் தேவன் அற்புதங்கள் செய்தார். தாவீது இதை அனுபவமாக அறிந்தார். அவர் போர்களை சந்தித்தார். அவர் துன்பங்களை அனுபவித்தார். அவர் ஒருபோதும் குறை கூறவில்லை. அவரது நம்பிக்கை கர்த்தரின் நன்மையை காண்பேன் என்ற வாக்குறுதியில் நிலைத்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் இது போலத்தான். சில நேரங்களில் பெருமையாக தோன்றும். ஆனால் தேவன் எப்பொழுதும் செயலில் இருக்கிறார். அவர் நம்மை மறந்து விடவில்லை. நாம் இன்னும் ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் வேலை அல்லது படிப்பில் சவால்களை எதிர்கொள்ளும் போது கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று நம்பலாம். அவர் உங்கள் முயற்சிகளை ஆசிர்வதிப்பார். உடல் நலம் குறித்து கவலைப்படும் போது இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. கர்த்தர் நம்மை குணப்படுத்துவார் என்று நம்பலாம். பணப்பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் போது கர்த்தருடைய நன்மை நான் காண்பேன் என்று நம்புங்கள். அவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். உறவுகளின் சிக்கல்கள் ஏற்பட்டால் கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்கள் உறவுகளை மீட்டெடுப்பார். ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. கர்த்தருடைய நன்மை நமக்கு காத்திருக்கிறது என்று நம்புங்கள். எலியாவின் காலத்தில் இருந்த விதவையைப் போல நாம் கடைசி முறையாக உணவை கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தாலும் கடவுள் ஒரு தீராத ஆசீர்வாதமாக என்னை வெளிப்படுத்துகிறார். கடவுளின் நன்மை நாம் காத்திருக்கும் பொழுது வேலை செய்கிறது. நாம் காணவில்லை என்றாலும் அவர் செயல்படுகிறார். அவருடைய கிருபை எப்போதும் போதுமானது. கர்த்தரின் நன்மையை காண்பேன். நாமும் இதை நம்பிக்கையாக கூறலாமா? கூறுங்கள் பிரியமானவர்களே, என்னோடு ஒரு முறை, கர்த்தரின் நன்மையை காண்பேன். இன்னொரு முறை, கர்த்தரின் நன்மையை காண்பேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றே கர்த்தரின் நன்மையை அனுபவிக்கப் போகிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகும் வாக்குறுதி. இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, நான் உயிரோடு இருக்கிற நாளில் உமது நன்மையை காண்பேன் என்று நம்புகிறேன். என் வாழ்க்கையில் உமது அன்பும் கிருபையும் நிறைந்திருக்கட்டும்.
எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி நிற்கும் பலத்தை தாரும். உமது அருளால் என் வாழ்க்கை ஆரோக்கியத்தால் நிறையட்டும். செழிப்பு மற்றும் சாந்தியை அருளும். என் குடும்பத்தையும் உறவினர்களையும் பாதுகாத்து ஆரோக்கியத்திலும் சமாதானத்திலும் வளர செய்வீராக. உமது நன்மை என் வாழ்வில் நிரம்பி வழியட்டும். நலன்களும் வசதிகளும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.